இப்போ பெண்கள் உச்சக்கட்டம் உடல் உறவுல உச்சக்கட்டம் அடையணும்னா, அதுக்கு அவங்க முக்கியத்துவம் குடுக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் அத அலட்சியப்படுத்தவே கூடாது. அத அலட்சியப்படுத்தக்கூடாது. உச்சகட்டத்த. பரவாயில்லங்க போனா போது. அது தன்னுடைய உரிமை. தனக்கு உச்சகட்டம் கிடைக்கல. ஆண்களுக்கு உச்சகட்டம் கிடைச்சிரும். யாருக்கு சில ஆண்களுக்கு விந்தே வெளிய வராது. சில ஆண்களுக்கு தான். மத்தபடி ஆண்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு விந்து வெளிய வந்துவிடும். உடல் உறவில் முடிவாக. அப்ப அவங்களுக்கு உச்சகட்டம் ஆண்களுக்கு கண்டிப்பா வந்துரும். அதற்கு முன்பு பெண்களுக்கு வர வேண்டும். பெண்களுக்கு உச்சகட்டத்தை ஏற்படுத்திய பின்பு தான் ஆணிற்கு உச்சகட்டம் வர வேண்டும். அப்போ ஒரு ஆணின் உச்சகட்டத்திற்குள் பெண்கள் உச்சகட்டம் அடைய வேண்டும். பெண்கள் ஒரு 2, 3 வாட்டி கூட அடைவாங்க. ஏன்னா எதனால அப்டின்னா, எதனால 2, 3 வாட்டி கூட அடைவதற்கு பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, ஏன்னா ஒரு ஒரு ஆண் உச்சகட்டம் அடைஞ்சுட்டான்னா, அதன் பிறகு ஆணின் ஆண்குறி தளர்ந்து விடும். ஒரு வாட்டி உச்சகட்டம் அடைஞ்சாச்சுன்னா, ஆணின் ஆண்குறி தளர்ந்து விடும். பெண்ணிற்கு கூட தளர்ந்து விடும் தான். உச்சகட்டம் அடைஞ்சாச்சுன்னா, ஒரு வாட்டி அடைஞ்சு. ஆனா ஒரு ஆண் தனக்கு உச்சகட்டம் அடையவில்லை என்றால் அவன் விடமாட்டான். அவனுக்கு பிடிவாதமா இருப்பான். தான் உச்சகட்டத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்புல ஒரு சுயநலனா ஏங்கிக்கிட்டே இருப்பான். இல்ல எனக்கு உச்சகட்டம் வந்துருச்சு என்ன விட்டுரு அப்படின்னா கூட அவன் அவன் அ இல்ல எனக்கு அப்ப நான் முடிச்சுக்கிறேன். அவனுடைய நோக்கம் அதான். ஒரு பெண்ணின் நோக்கமோ, ஆணின் நோக்கமோ ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு அடைவது தான். அடைந்த பிறகு ஆணி அதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். விடுபடுவதற்கான முயற்சியில் அப்படி முயற்சி உடனே நடக்காது. ஒரு பெண் உச்சகட்டத்த அடைஞ்சுட்டாளா, அவ போதும்ன்னு சொல்றா. அப்படிங்கும்போது, சரி அப்போ நம்ம போதும் அப்படிங்கும்போது, தானும் உச்சகட்டத்தை அடைய வேண்டும் என்கிற முனைப்போடு அவன் இயங்கும்போது, அதன் பிறகும் பெண் உச்சகட்டம் அடைகிறா. திரும்பவும் திருப்தி அடைகிறா. முதல்ல திருப்தி அடைகிறா உச்சகட்டத்துல. திரும்பவும் திருப்தி அடைகிறா. 2வது வாட்டி திருப்தி அடைகிறா. அவன் திரும்பவும் ஆண் உச்சகட்டம் அடைவதற்கு சில நேரங்கள் ஆகிறது அப்படிங்கும்போது, அந்த இடைவெளியில அவள் மீண்டும் உச்சகட்டம் அடைகிறாள். அதனால முதல் உச்சகட்டத்திலே ஒரு பெண்ணும் திருப்தி அடைந்து விடுவாள் தான். ஆனா, அ அதற்கு ஆனா திரும்பவும் அவ ஏன் உச்சகட்டம் அடைகிறா? அது அவளுக்கு தேவையா? அப்படின்னா, ஆண் உச்சகட்டம் அடைந்தால் தான் அவன் உடலிலிருந்து விடுபடுவான். அப்படி விடுபடுவதற்கு முன்பு பெண் ஒரு 2வது, 3வது என உச்சகட்டத்தை ஒரு 2, 3 தடவைகள் அடைந்து விடுகிறாள். ஆனா முதல் உச்சகட்டத்திலே அவள் திருப்தி அடைந்து விடுவாள். இருந்தாலும் ஆண் உச்சகட்டம் அடைவதற்குள் அவள் 2, 3 தடவை உச்சகட்டத்தை அடைந்து விடுகிறாள். அதனால தான் தவிர, பெண்ணுக்கு இப்படித்தான் நடக்கும். அப்ப அதுவே அப்போ பெண்ணுக்கு பெண்ணுக்கு 3 தடவலாம் உச்சக்கட்டம் அடைஞ்சுட்டாங்கன்னா போதும். முதல் தடவ உச்சக்கட்டம் அடைஞ்சுட்டாலே போதும் போதுங்கிற அளவுக்கு ஆயிடும். அதுவும் 3 வாட்டின்னா அவ்வளோ திருப்தி அடைந்துவிடும். அ அதனால ஒரு பெண் ஒரு ஆண்மை அந்த மாரி தான் இருக்கணும். இந்த உச்சக்கட்டம் அடைவதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம, உச்சக்கட்டம்ங்கிறது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா மனித வாழ்க்கையில அது மாறணும். மாறப்போகுது. எதிர்காலத்தில மாறப்போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு பெண் உடலுறவில் உச்சகட்டத்தை அடைவதற்கு எதிராக செயல்படுகிற உலகம். முதல்ல நீ பெண்ண மதிக்கணும். பெண்ண உயர்வா நினைக்கணும். அப்பதான் ஒரு பெண் உச்சகட்டம் அடையணும்னு நினைப்ப. பெண்ணையே நீ மதிக்கல, இல்ல நீ பெண்ண தாழ்வா நினைக்கிற அப்படின்னா, அப்ப அவ உச்சகட்டம் அடைஞ்சா என்ன? அடையலன்னா என்ன? அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ ஒரு பெண் உச்சகட்டம் அடைய வேண்டும் என்றால், பெண்ணை உயர்வாகவும், ஒரு ஆண் தன்னை தாழ்வாகவும் நினைக்க வேண்டும். தாழ்வுங்கிறது தப்பு கிடையாது. உயர்வு, தாழ்வு என்பது இயற்கையானது. தன்னை இழிவா தான் நினைக்கக்கூடாது. ஒரு பெண்ணை மிகையா தான் நினைக்கக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணை உயர்வா நினைக்கணும். அப்பதான் அவங்க உணர்வுகள நீ மதிப்ப. ஒரு பெரியவரா நினைக்கணும். ஒரு பெண்ணா பெரியவர் என்று அர்த்தம். ஒரு ஆணுன்னா ஒரு பெண்ணின் பார்வையில் குழந்தை என்று அர்த்தம். இயற்கையான விதிமுறைப்படி. இந்த இயந்திர அறிவியல்களில் ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் குழந்தைகள். ஆண்களின் பார்வையில். ஏனென்றால் இது செயற்கை விதிமுறையை அடிப்படையாகக் கொண்டு ஒரு செயற்கையான வாழ்க்கை முறை. இது செயற்கையான உலகம். அதனால தான் நம்ம ஒரு செயற்கையா பார்க்குறோம். பெண்களை செயற்கையா பார்க்குறோம். பெண் ஒரு குழந்தையா பார்க்குறோம். பெண்கள் ஆண்களை வலிமையானவர்களாக, பெரியவர்களாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்கள் வலிமையானவர்களாகவும் தெரிகிறார்கள். திறமையானவர்களாகவும், பெண்களைக் காட்டிலும் திறமையானவர்களாகவும், வலிமையானவர்களாகவும் தெரிவதால், ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு பெரியவர்களை பார்ப்பது போல் தோன்றுகிறது. பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு குழந்தைகளை பார்ப்பது போல் தான் தோன்றும். அது இயற்கையானது. ஆனா இதுவே இயற்கை விதிமுறைப்படி அப்ப பெண்கள் எப்படி தான் பார்க்கணும் ஆண்களை? இயற்கை விதிமுறை இது செயற்கை விதிமுறைன்னு சொல்லிட்டேன். அப்ப இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் ஆண்களை எப்படி பார்க்கணும்னா, குழந்தைகள போல பார்க்கணும். தன்னை விட தாழ்வானவரா பார்க்கணும். ஆண் எப்படி பார்க்கணும் பெண்ணன்னா, தன்னை விட உயர்வானவரா பார்க்கணும். ஒரு பெரியவங்கள பார்க்கும்போது பார்க்கணும். ஒரு ஒரு பையன் தனது அப்பாவை பார்ப்பது போல, ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும். அப்பாவை பார்ப்பது போல. ஏன்னா ஒரு பையன் அ தனது அம்மாவை கூட வாம்மா, போம்மா அப்படின்னு அது இதுன்னு கூட சொல்லுவான். அவன் அம்மாவ ஆனா அப்பாவ அப்பாவ கூட
வா, போன்னு கூட சொல்றவங்க இருக்க தான் செய்றாங்க. அது வந்து இந்த இயந்திர அறிவியல்கள் அது சரிதான். அப்படிதான் அவங்க பார்க்கணும். நான் அத பத்தி வேற வீடியோல பேசுறேன். அப்போ இயற்கை விதிமுறைப்படி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை குழந்தையா பார்க்கணும். ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து உயர்வா பார்க்கணும். அப்பதான் நீ ஒரு பெண்ண உச்சகட்டத்துக்கு அடைஞ்சே ஆகணும். அதுங்கிறது சர்வசாதாரணமா இருக்கும் இந்த வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையில ஏன் உச்சகட்டம், ஆண்மை குறைபாடெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, நீ பெண்ண குறைவா நினைக்கிற, தாழ்வா நினைக்கிற, அடிமையா பார்க்குற. ஒரு அடிமைய போய் நீ எப்படி திருப்திப்படுத்தின? அடிமை தான் தனது எஜமானரை திருப்திப்படுத்துவாங்களே தவிர, ஒரு அடிமை ஒரு அடிமைய போய் ஒரு எஜமானர் திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாரா? அதுபோல தான் ஆண்கள் வந்து ஏன் உச்சகட்டமான பெண்கள நீ மதிக்கல. அதனால தான் நீ வந்து அவங்க சந்தோஷத்த உனது பெருமையாக நினைக்கல. அவ சந்தோஷப்பட்டா என்ன, படலன்னா என்ன? அதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள்ல வெறும் உடல் உறவு சார்ந்து மட்டும் கிடையாது. நீ பேசுறது, வேலை வாங்குறது, இன்னுமா சாப்பாடு வைக்கல, அடிக்கிறது, எல்லா விதத்திலயுமே நீ பெண்ணை அவமானப்படுத்துற அப்படிங்கும்போது, உடல் உறவுலயும் அவங்களுடைய விருப்பங்களை நீ அவமதிக்கிற. அதுதான் அந்த ஆண்மை குறைபாடு. அதனால உச்சகட்டங்கிறது எப்ப சாத்தியம் அப்படின்னா, பெண்ணை உயர்வா நினைக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்பதான் அது சாத்தியம். உச்சகட்டங்கிறது. எல்லாருக்குமே சாத்தியம். எல்லா பெண்களும், எல்லா ஆண்களும். அப்ப அது ஆண்களுக்கும் பயங்கர பெருமை தரும். ஆண்களுக்கும் பயங்கர ஒரு பெண்ணின் பெருமை தான், ஒரு பெண்ணின் சந்தோஷம் தான் ஆணுக்கும் சந்தோஷம். அப்படி இருக்கும்போது உடலுறவில் ஒரு பெண் சந்தோஷப்படும்போது தான், திருப்திப்படும்போது தான் அது ஆணுக்கு சந்தோஷமா மாறும். ஆணுக்கு திருப்தியை தரும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில, இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்ணை திருப்திப்படுத்த முடியல உடல் உறவுல அப்படிங்கிறது ஆணுக்கும் தலைகுனிவு, பெண்ணுக்கும் தலைகுனிவு. பெண்ணுக்கும் திருப்தி இல்ல, ஆணுக்கும் திருப்தி இல்ல. அப்ப அதற்கு சாதகமா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே. ஒரு ஆண் வந்து திறமையானவரா இருக்கான், பெரியவரா இருக்கான், வலிமையானவரா இருக்கான். பெண் வந்து திறமை குறைவானவராக இருக்கிறார். வேலைக்கு போகாம இருக்கிறது. பெண்ணை பற்றிய புரிதல் எப்படி இருக்கு? பெண்கள்லாம் அடிமைகளா? அந்த மாரி ஆண்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்கிற ஒரு இழிவானவர்களாக தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள். அது அறியாமையின் காரணமாக. அது வேலைக்கு போகாம ஆணின் உழைப்பினால் வந்த பணத்தில அத்தனையும் உரிமை கொண்டாடுவது. இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் இருக்குல்ல. இது பெண்கள் தங்களுடைய தகுதியை குறைத்துக் கொள்கிற அப்படி இருக்கும்போது, அப்படிப்பட்ட பெண்களை நான் ஏன் திருப்திப்படுத்த வேண்டும்? அப்படிங்கிற கேள்வி ஆணுக்கு ஏற்படும். ஒரு வேலைக்கு போறது கிடையாது. நம்ம சம்பாத்தியத்தில வந்து சுரண்டி திங்கிறது, குடுக்கணுங்கிற எண்ணம், புடுங்கணுங்கிற எண்ணம் தான் பெண்கள்ட்ட இருக்கு. இப்படிப்பட்ட பெண்கள நம்ம திருப்திப்படுத்தணும். பெண் உயரமானவராக தெரிய வேண்டும். அப்பதான் அவங்க வந்து அப்போ பெண்கள்னா சுயமரியாதை நிரம்பியவர்கள். அவங்க வந்து ரொம்ப நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. இந்த மாரியான ஒரு புரிதல் தான் பெண்ணை உயர்வானவராக ஆணின் மனதில் ஏற்படுத்தும். அப்பதான் பெண்ணை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற எண்ணமே வந்து எல்லா வகையிலுமே, பழகுற விதத்திலயும் சரி, அவங்ககிட்ட பணிவா பேசுறதுலயும் சரி, அவங்களுக்கு உதவி செய்றதும் சரி, எல்லா விதத்திலுமே பெண்ணின் பெண்ணின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெண்ணை திருப்திப்படுத்த வேண்டும். பெண்ணுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பெண்ணின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் வரும். பெண் நேர்மையா இருக்கணும். அப்ப நேர்மை இல்லாம பெண்கள் வாழ்றாங்கல்ல. ஒரு ஆணின் உழைப்புல அத்தனை பணத்தையும் தனக்கு தான் சொந்தம். நான் வேலைக்கு போமாட்டேன். உன்னுடைய உழைப்பு என்கிட்ட வரணும் அப்படின்லாம் இல்லாம, ஒரு குடும்பம்னு வந்துனா, ஒரு குடும்பத்துக்கு மாசம் 30,000 தேவைன்னா, கணவன் ஒரு 15,000 போடு, மனைவி ஒரு 15,000 போடு. அது மீதி நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதி. ஆனா குடும்பத்துக்கு நீ 15,000 தான் குடுக்கணும். 15,000 தான் குடுக்கணுமே தவிர, அப்ப மீதி ஒரு ஆண் 50,000 சம்பாதிக்கலாம். ஒரு மனைவி ஒரு 40,000 சம்பாதிக்கலாம். ஆனா குடும்பத்துக்கு தேவை 30,000. அப்ப ஆளுக்கு 15,000. மீதி பணத்துக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு மனைவியின் மீதி பணத்தை சொந்தம் கணவனுக்கோ, கணவனின் மீதி பணத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு மனைவிக்கோ உரிமை கிடையாது. அப்போ இதுதான் விதி. இந்த விதிமுறைய நம்ம வந்து கடைபிடிக்காம, சும்மா ஆணோட அத்தனை வருமானத்துக்கும் நான் தான் சொந்தக்காரிங்கிறதும், ஒரு மனைவி ஏடிஎம் கார்ட என் கையில குடுத்துரு, உன் சம்பாத்தியம் ஃபுல்லா நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்றது. இந்த மாரியான அநியாய வழிமுறைகள், இந்த மாரி நேர்மையற்ற வழிமுறைகள் தான், அ உடலுறவு சார்ந்த உச்சக்கட்ட எதிர்பார்ப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்குது. உடலுறவில் நீ உச்சகட்டத்தை பெறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படிங்கிற அந்த கேள்வி, உடலுறவுல உனக்கெல்லாம் உச்சகட்டம் தேவையில்ல. நீயும் உன் கேரக்டர், உன் புத்தி அப்படிங்கிறது அப்படிங்கிற மாரி ஒரு அந்த நெனப்புக்கு வர்றதுக்கு காரணம், இப்ப ஆண் மட்டும் நேர்மையா இருக்கான்னா, அப்ப அவன் வந்து அந்த நேர்மையற்ற ஒரு பெண்ணின் செயலுக்கு உடந்தையா இருக்கான்ல. ஒரு ஆண் வந்து நேர்மையானவளாக பெண் இருப்பதற்கு உதவியாவும் இருக்கணும். நீ வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம, அவ வேலைக்கு போமாட்டான்னு சொல்றதும், ஆமா நீ வேலைக்கு போ வேண்டான்னு சொல்றதும், இவனும் சொல்றது, இந்த மாரி ஒரு கூட்டு 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 நேர்மையற்ற செயல். நேர்மையற்ற ஒரு வாழ்க்கைக்கு இருவரும் கூட்டாக தான் அந்த வேலைய பார்க்குறாங்க. அதனால வந்து 2 பேருக்குமே ஒரு பெண் உச்சகட்டத்தை அடைவதற்கு அடையச் செய்வதற்கு ஒரு ஆணுக்கும் தகுதி இல்லாம போகுது. அதை எதிர்பார்ப்பதற்கு ஒரு பெண்ணுக்கும் தகுதி இல்லாம போகுது. அதனால உச்சகட்டங்கிறதுல வந்து ஒரு பெண் வந்து அத ரொம்ப முக்கியமா நினைக்கணும். ஒரு பெண்ணே எனக்கெல்லாம் தேவையில்லங்க. எனக்கு பணம் கிடைச்சா போதும். மாசம் ஆனா உங்க சம்பாத்தியத்த என்கிட்ட குடுத்தா போதுங்க.
உங்கள் சம்பாத்தியம் இருக்குல்ல, அதை அப்படியே என் கையில் கொடுத்துருங்க, உச்சக்கட்டம்லாம் தேவையில்லைங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு ஆண் என்ன நினைப்பான், ஓ உச்சக்கட்டம் இல்லைன்னா அது ஒன்று பெண் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. உச்சக்கட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு பெண்ணே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நாம் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு ஆண் நினைப்பான். ஒரு பெண்ணே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது, அது பற்றி கவலைப்படாத போது, அவர்களது கவலை வேறு ஒன்றை பற்றியதாக இருக்கிறது, பணத்தை பற்றியதாக இருக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை பற்றியதாக இருக்கிறது எனும்போது, அது பற்றி நாம ஏன்பா கவலைப்படணும்? அவ கவலைப்படும்போது தான் ஆணுக்கு கவலையா இருக்கும். அப்போ கவலைப்படணும்னா என்ன பண்ணணும்? பண விஷயத்துல நேர்மையா இருக்கணும். பெண் கண்டிப்பா வேலைக்கு போணும். குடும்ப பொருளாதாரத்தில் சரிசமமாக குடும்ப பொருளாதாரத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். மீத பணத்துக்கு ஒரு ஆண்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஒரு மனைவி தனது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தவிர்த்து மீத பணத்தை தனது பொறுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் குடும்பத்துக்குன்னு கொடுத்த மீதி அந்த பணம் போக மீதி பணத்தை தனது பொறுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் சொந்தம் கொண்டாட ஒரு மனைவிக்கு இடம் தரக்கூடாது. அது உறவுங்கிற பேரில் நடக்கப்படுகிற ஒரு திருட்டு. பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் திருடி அந்த மாதிரிலாம் விஷயம். அதுதான் இந்த மாதிரி பாலியல் தாம்பத்திய குறைபாடுகளுக்கு காரணம். ஒரு தாம்பத்தியம் சார்ந்து உச்சக்கட்டத்தை நீ எதிர்பார்ப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ எதை எதிர்பார்க்கிறாய்? ஒரு கணவனிடமிருந்து பணத்தையா? தாம்பத்திய உச்சக்கட்டத்தையா? அதுதான் அன்பு. உண்மையிலே ஒரு கணவனின் அன்புங்கிறது என்ன தெரியுமா? அந்த உச்சக்கட்டம் தான். ஒரு பெண்ணிற்கு கிடைக்கிற அந்த உச்சக்கட்டம். அப்பதான் உண்மையான அன்பே வரும். அப்பதான் அவனுக்கு ஆணுக்கு பெருமையா இருக்கும். அதுபோல ஒரு ஒரு மனைவியிடமிருந்து ஆணுக்கு கிடைக்கிறது அந்த உச்சக்கட்டத்தை அவள் அடைகிறாள். அதை எதிர்பார்க்கிறாள் அவள். அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ என் கணவனால அதை என்னால குடுக்க முடியல. அவனால எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான். நான் அதை எதிர்பார்க்குறேன். நான் பிடிவாதமா இருக்கிறேன். என் கணவனால அந்த உச்சக்கட்டத்தை எனக்கு குடுக்க முடியல அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்? தயவுதாட்சணியம் இல்லாமல் நீ யார் உனக்கு உச்சக்கட்டத்தை தருவார்கள்? உனக்கு பிடித்த ஒரு நபரை தேட வேண்டும். அப்படி தேடாம எனக்கு ஒண்ணு தேவை. அது எனக்கு வசதியா இருக்கு. இந்த இடத்துல தான் நான் தேடுவேன். அது எங்க கிடக்குதோ அங்க தான் போய் தேடணும். எங்க இருக்குதோ அங்க தான் போய் தேடணும். இல்ல நான் இந்த இடத்துல தான் தேடுவேன். இந்த இடத்துல இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நான் இங்க தான் தேடுவேன். அப்படின்னு ஒரு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தேடல். இங்க கிடைக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. பிடிக்காதவங்க கிட்ட போய் பாசத்தை எதிர்பார்த்துட்டு பிடிக்காதவங்க என்னைக்குமே பிடிக்காதவங்க தான். தெரியாதுப்பா. உனக்கு அனுபவத்திலே தெரிஞ்சு போச்சு. அவங்க என்னைக்குமே ஆனா அவங்ககிட்ட போய் அவங்க பாசம் இல்ல, பாசம் தரல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா? அதுபோல நம்ம எங்க இருக்குதோ அங்க போய் தேடணும். அப்போ உங்களுக்கு எங்க கிடைக்கலையோ அத விட்டுறணும். விட்டுட்டு வரணும். இல்ல என் சௌரியத்துக்கு நான் இங்க தான் தேடுவேன். அங்கெல்லாம் போனா நடக்கணும், ஓடணும், ரிஸ்க் எடுக்கணும், இங்கேருந்து அங்க போணும். அப்படிங்கிற மாரிலாம் இருந்தா உனக்கு கிடைக்காது. நீ தேடுற இடத்துல உனக்கு கிடைக்கணும்னு நினைக்காத. அது எங்க கிடைக்குதோ அங்க போய் தேடு. அப்போ உனக்கு உச்சக்கட்டம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உடலுறவுல உச்சக்கட்டம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உன்னது கணவனிடமிருந்து அது உனக்கு கிடைக்கவில்லை. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? உன் கணவன மாத்திட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தன போய் தேடணும். நீ முதல்ல இதெல்லாம் குடுக்குறானான்னு பார்த்துட்டு தான் கல்யாணமே பண்ணணும். காதல்னாலே என்னது? எல்லா வகையிலும் இவன் எனக்கு திருப்தியை தருகிற ஒருவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் தான் உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான் காதல். அதன் பிறகு தான் கல்யாணமே பண்ணணும். எல்லா வகையிலுமே இவன் எனக்கு திருப்தியை தருகிறான். உடலுறவிலும் எனக்கு உச்சகட்டத்தை தருகிறான். அப்போ இவனை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம். இவனை கல்யாணம் செய்து கொள்வதில் எனக்கு சம்மதம். அப்படிங்கிற அந்த அந்த உறுதிப்பாடை எடுப்பதற்கான ஒரு நிகழ்வு தான் காதல்ங்கிறது. காதல்ங்கிறது அதுதான். அப்புறம் வாழ்நாள் முழுதும் கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்க போறீங்க. கல்யாணம் பண்ணிட்டு அப்போ இதெல்லாம் தெரியாமலேயே கல்யாணம் பண்ணுறது. உச்சகட்டம் பண்ணுவானா, அவன் மாட்டுவானா, அவன் உடலுறவுல எப்படி செயல்படுவான், இதெல்லாம் தெரியாமலே கல்யாணம் பண்ணும்போது அப்போ கல்யாணத்தை ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி விருந்தெல்லாம் வச்சாச்சு. அதன் பிறகு தான் இவர் உச்சக்கட்டம் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் செல்லாதுன்னு போக முடியாது. ஏன்னா பல லட்சம் செலவு பண்ணியாச்சு. 1000 பேத்துக்கு பத்திரிக்கை அடித்து கொடுத்தா எல்லாரும் வந்துட்டாங்க, வாழ்த்திட்டாங்க. இந்நேரம் பிரிஞ்சு போனால் எல்லாரும் சிரிப்பாங்க. அப்படிங்கிற அந்த சிக்கலுக்குள்ள அந்த 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 மாதிரி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நினப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த நினப்புக்குள்ளே மாட்டக்கூடாதுன்னா காதலிக்கும் போதே எல்லாத்தையும் உறுதிப்படுத்திக்கணும். உடலுறவு வச்சு பார்க்கணும். காதலிக்கும் போது உடலுறவு வச்சு பார்த்து உடலுறவில் எல்லா வகையிலும் இவர் தன்னை திருப்திப்படுத்துகிறார். உடலுறவில் அப்படி எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். என் குடும்பத்தில் பழகும் போதும் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டுவாங்க, பழகுங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லா வகையிலுமே நல்லா பழகுறாரு, பணிவாக இருக்கிறான் அப்படி எல்லாம் தெரிஞ்சு ஓகே நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். எந்தவித சந்தேகமும் இல்லை. திருமணத்திற்கு பின்பு உன்னை நான் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் எனக்கு எதுவுமே இல்லை. அப்படிங்கிற அதுபோல் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணை உச்சகட்டம் அடைய செய்ய வேண்டும் என்றால் ஆணிற்கான எதிர்பார்ப்பு என்ன? ஒரு பெண்ணிடத்திலிருந்து அவனுக்கு பிடிச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு வேலை. உடலுறவுங்கிறது ஒரு வேலை. அப்போது நீ ஒரு வேலைன்னா பிடிச்சிருந்தா தான் அந்த வேலையை நீ சிறப்பாக செய்ய முடியும். பிடிச்சவங்க கிட்ட செய்யணும். உடலுறவுங்கிறது ஒரு வேலைப்பா.
அந்த வேலையை நீ யார்கிட்ட செய்ற? பிடிச்சவங்க கிட்ட செய்யணும். உனக்கு பிடிச்சிருக்கணும். அந்த பெண் வந்து உனக்கு பிடிச்சிருந்தா தான் அவளை நீ திருப்திப்படுத்துவ. பிடிக்காதவங்கள பிடிக்காத பெண்ணை நீ எப்படி திருப்திப்படுத்தணும்னு நெனைப்ப? பிடிக்காதவங்ககிட்ட பழகுறதே பழகுறது, பேசுறது கூட கஷ்டம். அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை உச்சகட்டம் அடைவது மிக முக்கியமானது அப்படின்னா, நீ கட்டிக்க போற ஒரு பொண்ண வந்து உனக்கு புடிச்சிருக்கணுங்கிறதுல நீ உறுதியா இரு. புடிச்சிருந்தா மட்டும் தான் நீ அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவ. உச்சகட்டத்தை நோக்கி கொண்டு போவ. போதும் போதுங்கிற அளவுக்கு அந்த அந்த ஆண் மேல சந்தேகமே இல்லாத அளவுக்கு நீ திருப்தியாக, நிறைவாக செயல்பட வேண்டும் என்றால், நீ திருமணம் செய்து கொள்கிற பெண் உனக்கு பிடித்திருக்க வேண்டும். பிடித்திருந்தால் மட்டும் தான் அங்கு உச்சகட்டம் என்பது உன்னால் அ அது வந்து உனது விருப்பமாக மாறும். அதனால வந்து நீ பழகி பார்க்கணும். பழகி பார்த்து இவ நல்ல பண்புடையவளா இருக்கா, இவ நேர்மையானவளா இருக்கா, இவ வந்து அதை எதிர்பார்க்கிறா உச்சகட்டம். என்னால் முடிகிறது. எனக்கும் அவள ரொம்ப புடிச்சிருக்கு. அதனாலேயே நான் ரொம்ப அவள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனாலேயே நான் வந்து நான் அதிகமா அவளோட உடல் உறவில் ஆர்வமா ஈடுபடுறேன். அடிக்கடியும் ஈடுபடுறேன். அதனால எனக்கு உச்சகட்டங்கிறது சாதாரண விஷயமா மாறி போச்சு. ஒருவேள நீ கட்டிக்க போற பெண்ணு உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கயேன், பிடிக்காத பெண்ணுகிட்ட இப்போ பேசுறதே கஷ்டம். அவள பார்க்கறதுக்கே கஷ்டம். முடியவே முடியாது. பிடிக்காதவங்கள பார்க்கறது, பேசுறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவள எப்படி நீ உடலுறவில் ஈடுபடுவதும் உனக்கு கஷ்டம். நாள் போக்குல நீ உடலுறவிலே ஈடுபட மாட்டா. உச்சகட்டங்கிறது கேள்விக்குறியாயிடும். இப்ப சில பெண்கள 30% தான் பிடிக்கும். 70% பிடிக்காது ஒரு ஆணுக்கு. சில பெண்கள 90% பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாரி தான் அவன் செயல்படுவான். எந்த அளவுக்கு உன் மனைவிய உனக்கு பிடிச்சிருக்கோ, அந்த அளவுக்கு தான் நீ உடலுறவிலும் சிறப்பா செயல்படுவ. ஒரு 30% தான் உன் மனைவிய உனக்கு பிடிக்குது அப்படின்னா, 30% தான் நீ உடலுறவு வச்சுப்ப. உன் மனைவிய எனக்கு 100% பிடிக்குது அப்படின்னா, அடிக்கடி உடலுறவு வச்சுப்ப. ஆண் மேல ஒரு சந்தேகம் வராது, ஒரு குறைபாடும் உனக்கு வராது. அதனால ஆண் மேல வந்து எந்தவித குறைபாடும் பிடிச்சவங்கள நீ திருமணம் பண்ணிக்கிட்டன்னா, ஆண் உனக்கு அடிக்கடி உன்னால உடலுறவு வச்சுக்காம இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அருகாமையில இருப்ப. அடிக்கடி உடலுறவு வச்சுப்ப. உடலுறவுல நீ சிறப்பா இருப்ப. உச்சகட்டங்கிறது சர்வசாதாரணமாயிடும். அதனால வந்து எனக்கு என் மனைவிய 10% தான் பிடிக்குது அப்படின்னா, நீ 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் உடலுறவு வச்சுப்ப. ஒரு 10% தான் அவ கூட நீ பழகுவ. அவளோட உடலுறவு வச்சுப்ப. மீதி 90% அங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஒரு மனைவிய எந்த மாரி உனக்கு புடிச்சிருக்கு? அவள அடிக்கடி பார்க்கணும்னு தோணுது. அவகிட்ட பேசணும்னு தோணுது. அவ பேசுறத கேட்கணும். அவள தொடணும், தடவணும் அப்படின்னு தோணுது. அப்பதான் அடிக்கடி நீ உடலுறவு வச்சுப்ப. அப்போ உடலுறவு சார்ந்து அவளை நீ ஒரு திருப்தியான ஒருவனாக ஒரு திருப்திப்படுத்துகிற ஒருவனாக மாறணும்னா புடிச்சிருக்கணும். பிடிக்கிறது தான் ஒரு ஆண்மையின் அளவுகோல்ங்கிறது எது? எந்த அளவுக்கு உன் மனைவிய உனக்கு பிடிச்சிருக்கோ, அந்த அளவுக்கு தான் உனக்கு ஆண்மை இருக்கும். உன் மனைவிய 50% தான் புடிச்சிருக்கு, 50% எனக்கு பிடிக்கல அப்டின்னா, 50% ஆண்மை தான் உனக்கு இருக்கும். பிடிச்சிருக்குங்கிறது தான் எல்லாத்தையுமே தெரியும். உனக்கு இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ஆண்மை குறைபாடு இருக்கும். ஆனா, நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னா, அவள என்னால பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல, உன் குறைபாடுலாம் சரியாயிடும். உன்கிட்ட ஆண்மை குறைபாடு எது இருந்தாலும் சரியாயிடும். அல்லது நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆண்மையோட இருக்கிற, உனக்கு பிடிக்காத ஒருத்திய நீ கல்யாணம் பண்ணிட்டன்னா, என்ன ஆகும்னா, இருக்கிற ஆண்மை எல்லாம் காலியாயிடும். ஆண்மை குறைபாடு உனக்கு வந்துரும். அதனால உறவ மாத்தணுமே தவிர, இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த உறவ மாத்த மாட்டேன்றாங்க. பிடிக்காதவங்கள மாத்திக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு தைரியம் இல்ல. போய் மருந்து மாத்திரைகள சாப்பிட்டு நெறைய பணம் இருக்குது. மருந்து மாத்திரைகள சாப்பிட்டு ஆண்மை குறைபாட சரி பண்றது, நோய்கள சரி பண்றது. நோய்களுக்கே இந்த மாரி பிடிக்காத உறவுகளோட மாட்டும்போது தான். வெறும் ஆண்மை குறைபாடு மட்டும் வராது. பிடிக்காத ஒரு மனைவிய கல்யாணம் பண்ணும்போது, ஆணுக்கு வருவது ஒரு ஆண்மை குறைபாடு மட்டும் கிடையாது. பிடிக்காத மனைவினால அடிக்கடி டென்ஷன்லாம் வரும்போது சுகர் வந்துரும். சுகரு அல்லது ஏனைய நோய்கள் வந்துவிடும். மனைவிக்கும் வந்துரும். மனைவிக்கும் உடலுறவுல ஆசையே இருக்காது. தன்னை வந்து தன்னை பிடிக்காத, தனக்கு பிடிக்காத ஒரு கணவனை ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளும்போது, ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளும்போது, அந்த பெண்ணுக்கும் உடலுறவுல ஆர்வம் வராது. தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆணை திருமணம் செய்யும்போது, அந்த ஆணுக்கும் பிடிச்சிருக்கணும். 2 பேருக்குமே பிடிச்சிருக்கணும். அது எந்த சதவீதம், எத்தனை சதவீதம் இருவருக்குமே ஒருவர் பிடிச்சிருக்கோ, அத்தனை சதவீதம் தான் தாம்பத்தியத்தில சிறப்பா இருப்பாங்க. அதனால பிடித்தவரை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அந்த செஞ்சு அப்பதான் ஒரு ஆண் வந்து உச்சகட்டத்தை சும்மா எல்லாரையும் உடலுறவுனாலே, அவன் கல்யாணம்னாலே நீ உச்சகட்டத்த மனைவிக்கு குடுத்துறணும். அதுதான் அந்த கல்யாணம் அப்படின்னு அப்ப உச்சகட்டத்த குடுக்கணும்னா, உறவுல பிடிக்கலையாப்பா அவனுக்கு, அப்ப பிரிஞ்சிரு. உச்சகட்டம் தான் முக்கியம். ஏன்னா உச்சகட்டம் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியலன்னா, அது ஒரு நரகம். ஒரு பெண்ணுக்கும் நரகம், ஒரு ஆணுக்கும் நரகம். அதனால ஒரு நரக வாழ்க்கை வாழக்கூடாது. அதனால உச்சகட்டம்ங்கிறது உச்சகட்டத்தை ஒரு பெண் அடைய வேண்டும், ஒரு ஆண் அடைய வேண்டும், ஒரு பெண்ணிற்கு அதை கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு நீ வந்து ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்து பிடிக்காதவங்ககிட்ட இருந்து விலகணும். காதலிக்கணும். முதல்ல காதலிச்சு உறுதிப்படுத்திக்கிட்டு, அதன் பிறகு தான் கல்யாணமே பண்ணணும். சரி தெரியாத்தனமா கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னா,
பிடிக்காதவங்ககிட்ட விலகுவதற்காவது உனக்கு துணிவு இருக்கணும். வாழ்க்கை ஒரு முறை தான். துணிஞ்சா தான் உனக்கு உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம். சந்தோஷங்கிறது அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. அதனால இந்த சமூகமே மனிதர்களை நீ கோழையா மாறிடுவ. பிடிக்காதவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ கோழையாயிடுவ. உனக்கு பெருமையே கிடையாது. உனக்கு உடல் உறவுல ஒரு பெருமையும் கிடையாது. அவங்களோட உடல் உறவே வச்சுக்கிறதுக்கே உனக்கு பிடிக்காது. நாளடைவில விடுபட்டுருவ. விடுபட்டுட்டு உடல் உறவு வச்சுக்கிற வழக்கமே உன்கிட்ட இல்லாம போகும். அந்த உடல் உறவு சார்ந்த ஒரு பெருமையா பேசுகிற அந்த வழக்கம், அதெல்லாம் உன்கிட்ட இல்லாம போயி, வாழ்க்கையே ஒரு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாரி ஆயிடும்.